students, welcome back to our Google Classroom. In this session, we are going to learn about medicinal flowers. Let's start our lesson. One of the greatest advantages of using flowers in medicine is that they are liked by all, easily available, cheaper as compared to the artificial drugs that's medicines, and they have no side effects. Oils or the extracts obtained from the dried flowers are very powerful and provide immediate relief. Some of the common medicinal flowers are discussed below. ஸோ இந்த மெடிசினல் ஃப்ளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிசினல் ஃப்ளாஸில் தேர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ் லைக் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. வாட் ஆர் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் லைக் ஃப்ளாஸ் இஸ்ன்ட் இட், நம்ம எல்லாருக்குமே ஃப்ளாஸ் பிடிக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ளார்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இமயமலைக்கு போகணும் இல்லை பசிபிக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஃப்ளார்ஸ் வில் ஈஸிலி அவைலபிள் வேறெவர், நம்ம எங்கே பார்த்தாலுமே we can see so many flowers, isn't it? And also flowers is also a cheaper in rate. So flowers ஓட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா as compared to the artificial drugs, நம்ம மருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃப்ளார்ஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சீப்பராக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, சைட் எஃபெக்ட்ஸே இருக்காதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸ் when we use artificial drugs so many side effects வந்துட்டு நமக்கு வர்றதுக்கான chances இருக்கு. Whereas when we use a flowers, the side effects வந்து won't come. And also oils and extracts obtained from the dried flowers are very powerful. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூக்களை காய வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மேரிகோல்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ட்ரைட் ஃப்ளார்ஸ் மாதிரி காய வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அந்த ஆயில்ஸை நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும் போதோ இல்லை நம்ம பாடிக்கு ஒரு மசாஜ் பண்ணும் போதோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இம்மீடியட்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் ஹியர் they gave some of the common medicinal flowers பற்றி கொடுத்துருக்காங்க. Let's we see. This is the picture of flowers. The first medicinal plant is nothing but it's rose. So it is considered as a very good source of vitamin C. So இந்த ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விட்டமின் C is more available in this rose, and also it helps us to improve the skin condition by increasing the flow of blood. ஸோ நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னோட கண்டிஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட உடம்புல வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் blood அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக இருக்கிறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா this rose is very helpful. ஸோ ரோஸில் என்ன சோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் விட்டமின் சி. The next one is jasmine. So it is used in tea as well as it helps in digestion. So இந்த ஜாஸ்மின்ல பார்த்தீங்க அப்படின்னா டீ போடுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட டைஜஷன் இஸ் நத்திங் பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக செரிக்கணும், அந்த மாதிரி செரிமானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாஸ்மின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல்சோ யூஸ் டு ட்ரீட் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி இஸ் நத்திங் பட் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படின்னா ஜாஸ்மின் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு டென்ஷனாக இருக்க அந்த ஒரு மைண்ட் வந்து ஒரு காமான ஒரு சூழ்நிலைக்கு மாறும். The next one is rosy periwinkle. So this rosy periwinkle is used in tea by the diabetes and high blood pressure patients. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பிபி இருக்க பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ this rosy periwinkle is used in the treatment of cancer. ஸோ கேன்சர்ன்றது என்னது, புற்றுநோய் இல்லையா, அதனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் people are using, like scientists are using this rosy periwinkle. The next medicinal flower is sunflower. So drinking water boiled with this flower helps in curing sore throats. It also helps in treating ulcers. ஸோ இந்த சன்ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடு தண்ணியில் வந்துட்டு இந்த சன்ஃப்ளவரை நம்ம போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சோர் த்ராட்ஸ் இட்ஸ் நத்திங் லைக் நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கரகரப்பு அந்த எரிச்சல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா அல்சர்ஸை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் இந்த சன்ஃப்ளவரை யூஸ் பண்ணுவாங்க. The next session is for constructions. The woody part of the plant that is found in the stem trunk of trees is used in the construction from ages. Wood is the most important material in the construction industry. Some trees like teak, coconut, sandalwood, etc. are used for construction purposes.
Some of the products obtained from the wood of different trees are listed on the next page. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா wood constructions பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்காகட்டும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்காகட்டும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரீஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக திஸ் இஸ் a picture of teak tree, that is தேக்கு மரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ this is a picture of coconut, தென்னை மரம். This is sandalwood, சந்தன மரம். In this sandalwood is used for furniture. ஸோ ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டல்வுட்டையும் அதே மாதிரி தேக்கு மரத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோகனட் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, டீக் ட்ரீ as well as ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள்லேருந்து எடுத்துப்பாங்க. This is the picture of willow tree. இந்த willow treeல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அண்ட் கிரிக்கெட் பேட். ஸோ கிரிக்கெட் பேட்டும் ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த willow treeலேருந்து தான் எடுப்பாங்க. This is the picture of pine tree. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்ஸ் அண்ட் ரயில்வே கோச்சஸ். ஸோ கப்பல்களும் ரயில்வே கோச்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைன் ட்ரீலேருந்து தான் எடுப்பாங்க. This is the picture of silk cotton tree. பஞ்சுக்கொட்டை மரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டிக்ஸ், மேட்ச் பாக்ஸ், டாய்ஸ் அண்ட் பெட். ஸோ பெட் செய்கிறது, பெட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு, அதே மாதிரி பொம்மைகள் செய்கிறது, வத்தி பெட்டியும் அந்த வத்தி பெட்டிக்கான பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்க் காட்டன் ட்ரீலேருந்து தான் எடுப்பாங்க. This is a picture of barbel bark tree. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் த புல்லப் கட், மாற்று வண்டி, குதிரை வண்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த வண்டிகளுக்கு தேவையான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபிள் ட்ரீலேருந்து தான் எடுப்பாங்க. This is a picture of eucalyptus, தைல மரம் சொல்லுவாங்க. இந்த தைல மரத்துலேருந்து பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. So here they gave the name of the tree and the products obtained. So teak woodல பார்த்தீங்க, teak wood and sandalwoodல furnituresum, coconut, mango, teak and jackfruitல construction materialsum, willow treeல sports material and cricket bat, pine treeல பார்த்தீங்க அப்படின்னா ships and railway coachesum, silk cotton treeல matchstick, matchbox, toys and bed, and bobble bark treeல பார்த்தீங்க அப்படின்னா parts of the bullet cart and eucalyptusல இருந்து papersum obtain பண்றோம். The next section is uses of flowers. A flower is the reproductive structure of a plant. The main function of a flower is to produce more plants of the same kind. So it is called the reproductive unit of the plant. Due to the color and pleasant fragrance of flowers, they are used in religious ceremonies, perfumes, and in the cosmetic industries. For example, flowers like rose, lily, lotus, dahlia, jasmine, etc. play a key role in the preparation of cosmetic products like talcum powder, bathing soap, deodorants, and the perfumes. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் வந்துட்டு மெடிசினல் ஃப்ளார்ஸ் இருக்குது, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இருக்குது, ஃபார் மெடிசன்ஸ், ஃபார் டெக்கரேஷன்ஸ், அந்த மாதிரி இப்போ ஃப்ளார்ஸை நம்ம நிறைய விதத்துக்கு யூஸ் பண்ணாலும் இது மட்டும் இல்லாமல் ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் இஸ் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளான்ட். ஒரு செடியில் ரொம்ப முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளான்ட். அந்த ஃப்ளார்ஸ்லேருந்து தான் அந்த ஃப்ளார்ஸ்க்கான விதைகள் என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வரும். ஸோ இந்த ஃப்ளார்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொடியூஸ் the more number of plants in the same kind. So அதே இனத்தை சார்ந்த நிறைய செடிகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளார்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ what is the main function of a flower கேட்டாங்கன்னா the main function of a flower is to produce more plants of the same kind. So it's also called as the reproductive unit of the plant. So flowers is also called as the reproductive unit of the plant. So இந்த ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா due to its colors and its fragrance of flowers. ஸோ இந்த ஃப்ளார்ஸோட கலர்ஸ்னாலையும் அந்த ஃப்ளார்ஸ்லேருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா these flowers are used in various purposes like religious ceremonies and to decorate the marriage functions, perfumes, and also in the cosmetic industries. Talcum powder, bathing soaps, deodorants, and perfumes. So in this other uses of flowers பார்த்தீங்க அப்படின்னா the flowers are used in the various purposes like religious ceremonies, perfumes, deodorants, cosmetic industries. So இந்த மாதிரி talcum powder, bathing soap, deodorants, perfumes, இந்த மாதிரி so many typesல so many different waysல flowers are used in the various purposes. Okay students, I hope you all understood what are medicinal flowers and what are the other uses of flowers. If you have any doubts regarding this, kindly let me know. Thank you students.